மனித எலும்பால உருவான ஒரு சிவலிங்கத்தை பத்தி தெரியுமா? அதை பார்க்கவே இப்ப அனுமதி கிடையாது. கொஞ்சம் கவனமா கேளுங்க. இந்த எலும்புலிங்கம் அசாம் மாநிலத்துல உமானந்தா அப்படிங்கிற ஒரு கோயில்ல இருக்கு. இது முழுக்க முழுக்க எலும்பால உருவான ஒரு லிங்கமா இருக்கு. இதுக்கு பின்னாடி பயங்கரமான ஒரு ஸ்டோரி சொல்லப்படுது. ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி பரிவீசி அப்படின்னு ஒரு முனிவர் இருந்தாரு. அவர் சிவன் நோக்கி தவம் பண்ணி 1 வருஷம் 2 வருஷம் இல்ல 100 வருஷமா தவம் பண்றாரு. தவம் பண்ணி இந்த உடலும் உயிரும் உங்களுக்கு தான், தயவு செஞ்சு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப சிவன் அவர் முன்னாடி தோன்றி உன்னோட ஆன்மாவை மட்டும் நான் எடுத்துக்க, உன் உடல் இங்கே இருக்குன்னு சொல்லி அவரோட ஆன்மாவை எடுத்துட்டு போயிறாரு. அவரோட உடல் இந்த இடத்துல அப்படி மக்கி மண்ணாகி அவரோட எலும்பு மட்டும் ஒரு ஷேஃபான ஒரு வடிவம் தந்திருக்கு. அந்த வடிவம் ஒரு லிங்க வடிவமாக இருக்கு. அப்படிதான் இந்த லிங்கம் உருவாகிருக்கு. அதுக்கப்புறமா இந்த இடத்துல ஒரு கோயிலை கட்டும்போது இந்த லிங்கத்தை பாதுகாத்து வச்சிருக்காங்க. ஆனா ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா இது எலும்பு தான், ஆனா மனித எலும்பு கிடையாது. இது ஏதாவது மிகப்பெரிய ஒரு உயிரினத்தோட ஃபாசிலா தான் இருக்கணும். ஆனா இது எப்படி லிங்க வடிவத்துல ஒட்டி உருவானதுன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த லிங்கம் அந்த உமானந்த கோவில்ல தான் இருக்கு. ஆனா அந்த லிங்கத்தை நீங்க பார்க்கவோ தொடவோ இது